Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல bullion knot தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த நீடில் அடியில இருந்து எடுத்துட்டு அந்த thread இருக்கு பாத்தீங்களா, அதைவே இப்படி 10 டைம்ஸ் ரோல் பண்ணி எடுத்துக்க போறோம். ரோல் பண்ணி எடுத்துட்டு நம்ம எங்க இருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கத்திலேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு கீழ நீடில இழுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் விட்டு இழுங்க. மேலே இருக்கிற thread நம்ம கையில பிடிச்சுக்கணும். கையில் பிடிச்சிட்டு மெதுவாக இழுங்க. நம்ம அந்த ரோல் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பைரல் மாதிரி இருக்கிறது அது வந்து லூஸ் ஆகி வந்துடக்கூடாது. அது கொஞ்சம் அந்த ஸ்பைரல் ஷேப்லேயே மெயின்டைன் பண்ணோம். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எண்கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அதில் வச்சுட்டு கடைசியில் இருக்க அந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்து விட்டுறணும். நம்மளுக்கு bullion knot ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்று போடுறேன். நீடில் எடுத்துட்டு இந்த த்ரெட்டில் வந்து நீடில் வச்சு ரோல் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்டிங் ரோல் பண்ணும்போது த்ரெட்டை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா லூஸ் ஆயிரும். இந்த ஸ்பைரலை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம bullion knot ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு மெத்தட் கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு மெத்தடில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துட்டு நம்ம பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவில் வச்சுட்டு த்ரெட்டை வந்து நீடிலில் சுற்ற போகிறோம். இப்படி நீடில் கையில் பிடிச்சிட்டு 10 கவுண்ட்ஸ் கவுண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் பண்ணிவிட்டு இந்த விரலை வச்சு இந்த நீடில் இருந்து த்ரெட்டை லூஸ் ஆக்க போகிறோம். லூஸ் ஆக்கிட்டு அந்த நீடில் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா அந்த ஸ்பைரல் மிஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். மேலே இருக்கிற அந்த த்ரெட்டு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்பைரல் மிஸ் ஆயிரும். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இழுத்ததுக்கப்புறம் அந்த லூஸ் பண்ண த்ரெட்டை வந்து நம்ம டைட் ஆக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டு நல்லா இழுத்து விட போகிறோம். எடுத்துட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட இன்னொரு மெத்தட் bullion knot ரெடி ஆயிடுச்சு.